நஞ்சு நம்ம உடலுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக சேரும் போது என்ன பிரச்சனைகள் உண்டு பண்ணுங்கிறது யாருக்குமே சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்களும் உடம்பும் ஒவ்வொரு மாதிரி. ஒரு சில உடம்பு இது வந்து ரொம்ப சீக்கிரமே ரியாக்ட் பண்ணும், ஒரு சில உடம்புக்கு ரொம்ப லேட்டாக ரியாக்ட் பண்ணும். ஆனால் கண்டிப்பாக இந்த நஞ்சு உடலுக்கு ஆகாது. இப்போ மொத்தமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திரிபுலா சூர்ணம் எடுத்துக்கிறாங்க, காலையில் கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் நல்லா ஈஸியாக மலம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே நான் வாய் வழியாக மற்றவங்களோட கேட்குறது, அதுமாரி நிறைய சோஷியல் மீடியாவில் பார்க்குறது, இதெல்லாம் தான் மட்டும்தான். ஆனால் இதே வந்து நம்ம ஒரு நவீன மருத்துவத்தில் நம்மளை அறியாமல் அதையும் சுத்தம் சொல்கிறாங்க நிறைய பேர். நிறைய மாத்திரை வாங்கி சாப்பிடாதீங்க, பெயின் ரிலீஃப் மாத்திரை சாப்பிட்டிங்கன்னா கடைசியில் உங்களுக்கு வயாஸ்ட்ரி பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் சித்த மருத்துவங்களும் எந்த நம்ம உணவாக எது வேணால் எடுத்துக்கலாமே தவிர மருந்தாக எடுத்துக்கும் போது எந்த ஒரு பொருளுமே மருந்தாக எடுத்துக்கும் போது சித்த மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் எடுத்துக்கும் போது அதோட எஃபெக்ட்ஸு நிச்சயமாக அது ஒரு நமக்கு பாதிப்பு தான் தருமே தவிர அது நல்லது செய்யுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம்.